சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நாங்க எப்போதுமே ஒற்றுமையை விரும்புறவங்க, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எண்ணமே எனக்கு கிடையாது. அதனால நான் மக்களோடு இருப்பேன் என்றும், அதற்கு இந்த சின்னமே ஒரு சான்று. ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னையின் தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள். அது உங்கள் வீட்டு சின்னம், அது மக்களுக்கான சின்னம். நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் எங்களோடு இருப்பார்கள். பாண்டிச்சேரி மக்களும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இந்த தேர்தலில் தனித்து போட்டிடுவீங்களா இல்ல கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது நான் எங்க சின்னத்தை பாத்தீங்களா? தென்னந்தோப்பு. எத்தனை மரம் இருக்கு? அதனால நாங்க எப்போதுமே ஒரு தோப்பு அப்படிங்கறத நினைப்புல இருப்போம். அதாவது சில பேர் பாப்பீங்க, யாருமே கூட்டணி வேணாம், யாருமே முக்கியஸ்தர்கள் கட்சியில வேணாம் அப்படின்னு தனியா போவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுடன் நிச்சயமாக எல்லோரும் நாங்க கூட்டணியோட தான் நாங்க சந்திப்போம். நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். நீங்க கழக தொண்டர்கள், தலைவர் காலத்திலிருந்தே வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும், தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நாங்கள் இருப்போங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எப்போதுமே தனி மரம் தோப்பு ஆகாது. அது ஒரு நல்ல பழமொழி, நம்ம தமிழ்நாட்டு பழமொழி. அது அதற்கு ஏற்ப நாங்கள் தனி மரமா வரல, தோப்போட தான் வந்திருக்கோம். அந்த தோப்புங்கிறது எங்க கழக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.